எத்தனையோ ஜென்மங்கள் செய்த புண்ணியம்தான் சிவனை வழிபட முடியும். நீ எந்த ஜாதியில, எந்த குலத்துல, எந்த இடத்துல எப்படி பிறந்தாலும் சிவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஐ டோன்ட் கேர். எவனை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிவனை பத்தி கவலைப்பட்டா போதும். அவர் என்ன பார்க்கல, இவர் என்ன பார்க்கல, இவர் என்கிட்ட பேசல, சத்தம் போட. சிவன் கூட இருக்கும்போது இவன் செத்து போற பிணம். பட்டினத்தார் கேட்டாரு, நாளைக்கு சாகும் பிணத்தை பார்த்து இன்னைக்கு சாகர பிணம் கத்தும் கணக்கு என்ன கைலாயாத்தனேன்னு சொன்னார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி முதல்ல சிவன் நம்மளை பார்க்கிறார். அவர் அடின்னு கேட்கிறார், மே ஹெல்ப் யூ, மே ஹெல்ப் யூன்னு கேட்கிறார். நம்ம உள்ள இருந்து காது கேட்காத மாதிரி இருக்கிறோம். உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கிறார். யாரு கேட்கிறார்? நாகப்பட்டினம் சுவாமி நாவுக்கரசர் சொல்றார். அதனால தான் ஒரு சாமானிய மீனவனுக்காக தன் கோயிலை திறந்து வைத்திருக்கிற ஒரே கோயில் நாகை காரோணம் நாகப்பட்டினம். ஒரு மீனவ அன்பர் இறந்து போயிட்டார்னா மற்ற கோயிலை சாத்திடுவான், யார் இறந்து போனாலும். ஆனால் இந்த கோயில் அப்படி கிடையாது. செத்து போன பிணத்தை கொண்டு வந்து அப்படி ஜாலியா அந்த பாடையோட கொண்டு வந்து வைப்பாங்க. அங்கே சிவாச்சாரியார் வருவார், சுவாமிக்கு சாத்தின மாலையை எடுத்துக்கிண்டு தீர்த்தம் எடுத்துட்டு வருவார். இன்னையா சிவாச்சாரியார் போய் பணத்துக்கு பக்கத்தில் போலாமா? தீட்டு இல்லையா? அங்க கிடையாதப்பா. ஏன்? இந்த சட்டத்தை உருவாக்கி தந்தவர் யாருன்னு சொன்னால் எங்கள் அதிபத்த நாயனார். ஒரு நாயனார் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அந்த அருளை நிச்சயமாக திருமுறை பாடி தர முடியும், நிறைய பிரார்த்தனை செய்ய முடியும். ஆனால் என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வாழ்த்து நிச்சயமாக காப்பாற்றும். அதில் எந்த விதமான, என்னுடைய ஈசன் வாக்கு என் நாக்கில் இருக்கிறார், சிவபெருமான் என் கூட இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என்னை விட்டால் அவருக்கு ஆள் கிடையாது, அவரை விட்டால் நாங்கள் ஆள் கிடையாது. எப்படி கர்ணன் செத்து போகும்போது வந்து அழுவா தர்ம தேவதை, கர்ணா எனக்குன்னு ஒரு மகன் நீ போயிட்டியேன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் சிவபெருமானை பற்றி புகழ்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா அவன் பக்கத்தில் யாரும் போக முடியாது. அவர் சொன்னார், எலும்பு சாம்பல் ஜடாமுடி பக்கத்தில் ஒரே பேய் கணங்கள் ஏக்கநாத மகாராஜ் சொல்கிறார். இது இருக்கும்போது என்ன பக்கத்தில் யாராவது போவாங்களா? ஆனால் அங்கே தான் கருணையும் இருக்குன்னு அவர் சொல்கிறார் ஏகநாத் மகாராஜ். அங்கே தான்ப்பா கருணை இருக்குது.